குழந்தை எங்க போயிருக்கோம்? மேஸ்திரி அங்கிள், நான் இங்க இருக்கேன், வாங்க. தெய்வ குழந்தையா இருக்கேடா, கடத்ததுக்கு அதையும் கூப்பிடுது. வா. இப்பவும் சொல்றேன், இது எனக்கு வேணான்னு தோணுது. டேய், தூக்கத்துக்கு வசதியா அது கார்குள்ள உட்காந்துது. வாடா. பாப்பா சைலண்டா இருக்கணும். லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிடு. லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிடு. லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிடு. மாட்டேன். என்ன லக்ஷ்மி பேச ஆரம்பிச்சிருச்சா? டேய், குழந்தை மெமிகிரி பண்ணிருக்கு. நீ வேற. லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிடு. லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிடு. நீ எப்பட முன்னாடி வந்த? நான் எங்க வந்தேன்? நீ தாண்டா வந்த. கார்ல சுத்துவேன்னு பார்த்தா கார் உள்ளே சுத்துறேன். பழைய வண்டி போல இருக்குடா. எங்க தொட்டாரு என்ன ஒண்ணு ஆகுது. என்ன ஆச்சு லக்ஷ்மிக்கு? மேஸ்திரி என்னடி, என் அடிக்கலாம் உன்னை கொன்றுவேன். நல்ல சான்ஸ். நானே உன்னை அடிக்கணும் தாண்டா இருந்தேன். இப்ப பாரு. என்னடா வீங்க இருக்கு? டேய், யாரா நச்சது? தெரியலையே. ஏன் உன் கை சவுந்திருக்கு? அது கிளாப் பண்ணுது. அடா பாவி, கிட்னாப் பண்ண வந்துட்டு கிளாப்பா பண்ணுகிற பைத்தியம். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஆனா இன்ஜின்ல இருந்து மட்டும் புகை வருது. என்னடி என்னடி இப்படி அச்சா மாட்டு. டேய், என்னடா ரத்தம் வருது, தலையெல்லாம் சுத்துது. யாரா என்ன அடிக்குது? நான் இல்லப்பா, வேணா கை பற சவுக்கவே இல்லை. ஏன் உன் முட்டியில ரத்தம் இருக்குது? அப்ப கை முட்டியில அடிச்சுக்கிற. டேய், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டா. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எனக்கு நம்ம குழந்தை கிட்னாப் பண்ண மாதிரி தெரியலடா. நம்மள யாரும் கிட்னாப் பண்ணி வச்சு சைடு மேல தெத்துறா. இந்த பிளான் வேணாடா. இதடா அப்பே சொன்னேன், எங்கடா கேட்ட நீ? பாப்பா, அங்கிள் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. நான் இன்னொரு நாள் வந்து உன்னை கிட்னாப் பண்றேன். வெல்கம் அங்கிள். தெய்வ குழந்தைமா நீ. வாடா. என்னையா சொல்றான் அந்த சாமியாரு? சார், அவர் பேசுறது எதுவும் புரியல சார். ஏதோ கிழக்கு பகுதி பிரம்மபுத்திரா அது இதுன்னு சொல்லி ஏதோ பாக்குன்னு ஒரு பேயை பத்தி சொல்றாரு சார். என்னையா பாக்கு வெத்தலன்னு ஏதோ பூச்சாண்டி காட்டுறீங்க? சார், என் பிள்ளைய கொண்டு இருக்கா சார். அவன் திருவிழா முடிக்கிட்டேன் சார், நான் பாத்துக்கிறேன் அவனை. சும்மா இருக்கு சார், ஏன் இருக்கிற பிரச்சனை பார்த்தாதா? நாங்க கைலாயத்தில் இருக்கிற பைரவ யோகி பரம்பரை. தெய்வ சக்திக்கு எதிரான துஷ்ட சக்தியை அடுக்கிறதா எங்க பிறவி நோக்கம். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி அஸ்ஸாம்ல இருக்கிற பாக் என்ற துஷ்ட சக்திய எங்க மூதாதையர்கள் அடக்கி வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அந்த ஊர் பூசாரி படகுல போகும்போது துரதிருஷ்டவசமாக வெளியே வந்து அவர் பொண்ணை கொண்டு அவ உருவத்தை எடுத்துச்சு. நல்ல வேலையா அவ கோயில்ல உச்ச பூஜை நடந்ததுனால கன நேரம் அம்மன் சக்திக்கு முன்னாடி அந்த துஷ்ட சக்தி பலகீனமாக இருந்துச்சு. அதை பயன்படுத்திக்கிட்டு பூசாரி அதோட ஆத்மாவை தன் கட்டுக்குள்ள கொண்டு வந்து தன் பொண்ணாவே இருக்க வச்சார். அன்னைக்கு அந்த பொண்ணை கொண்டது பாக்குதான்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது ரத்தத்தில் இருக்கிற நீர்த்தன்மையை வச்சுதான் இது பாக்கோட வேலைன்னு கண்டுபிடிச்சோம். என்ன பேய்க்கு டயபெட்டிக் வந்துருச்சா? என்னையா நம்ம பெரிய டாக்டர் மாதிரி பேசுற? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பாக்கோ என்றது நீர்நிலையிலும் நிலப்பரப்பிலும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு துஷ்ட சக்தி. அது மனித உருவத்தில் இருக்கிறதுனால ரத்தத்தை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால நாங்கள் உடனே பூசாரி வீட்டுக்கு போனோம். ஆனால் தன் பொண்ணை இப்போ இருக்கிறது யாரென்ற உண்மை வெளியே தெரியக்கூடாதுன்னு பயந்து சாமி வீட்டில் யாரும் இல்லை. பூசாரி குடும்பத்தோடு ஊரை விட்டே ஓடிட்டார். உடனே எங்களில் சில பேர் உச்சைனிக்கும் நான் தமிழ்நாடுக்கும் அவங்கள தேடி வந்தோம். அதே சாமி, அந்த 2 ஊர்ல மட்டும் தேடுறீங்க? இங்க தானேயா எதை சொன்னாலும் கேட்குற நம்மள மாதிரி கேன பசங்க இருக்காங்க. அட நீங்க சும்மா இருங்க சார். சாமி நீங்க சொல்லுங்க. ஏய், நான் டிஎஸ்பிடா. சாரி சார், சாரி சார். நீங்க சொல்லுங்க. இந்த 3 அம்மனும் ஒரே கல்லில் செதுக்கி உருவாக்கின சக்தி பீட்டங்கள். இந்த 3 எல்லைக்குள்ளேதான் துஷ்ட சக்தியை கட்டுப்படுத்த முடியும் என்ற விஷயம் தெரிஞ்ச பூசாரி இங்கே தான் வந்திருப்பாருன்னு கணிச்சோம். அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்துச்சு.
பூசாரி கோயில் கலசத்துக்குள்ள தன்னோட ஆத்மாவை மறைச்சு வச்சிருந்ததை அந்த சாத்தான் கண்டுபிடிச்சிடுச்சு. ஆத்மாவை திரும்ப கைப்பற்றிருச்சு. ஆத்மா கடிச்சாலும் அது சக்தியிலிருந்து பலவீனமா இருந்தது. சக்தியை பெற ஒரே வழி 3 உயிர். 3 பேரும் ஒரே தேதி ஒரே நேரத்தில் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஊரில் நடக்கிற திருவிழா அன்னைக்கு பிறந்தவங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் விசாரித்தேன் சார். நாம் பண்ண வேண்டியதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஒற்றுமை அவங்க உடம்புல இருக்கிற சிகப்பு கலர் மச்சம். ஆமா, சக்தி மச்சம். மாசி மாகத்தில் மகாநாக பஞ்சமி திதி 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதே தேதியில தான் இந்த திருவிழா நடக்கும். திருவிழா அன்னைக்கு அபிஜித் முகூர்த்தத்தில் சக்தி மச்சத்தோட பிறந்த 3 பேர் ஆத்மாவை அபகரிச்சிட்டா அப்புறமா துஷ்ட சக்தி மாபெரும் சக்தியா மாறிடும். அந்த 3 பேர்ல ஒன்று இவர் தங்கச்சி பொண்ணு சக்தி, வயசு 10. அடுத்தது பிரசிடென்ட் பையன் ரவி, வயசு 20. கடைசியா உங்க இன்ஸ்பெக்டர், வயசு 30. அந்த 3 பேர்ல அது முதல்ல குறி வச்சது அந்த சின்ன பொண்ணை தான். அதுக்காக தான் அவ அப்பாவை கொண்டு அவர் உருவத்தில் அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சது. பசங்க எங்க? முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்க, அப்போதான் பசங்களுக்கு கூப்பிடுதா. முதல்ல கொடுங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. பசங்க எங்க கேட்குறல்ல? பசங்க எங்க? கிணத்துக்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. சக்தி, கீழே வாங்க. சக்தி, சரவணா, இங்க வாங்க. என்னம்மா பண்ற? அப்பா நம்மள தேடுறாங்கல்ல, ஹைட் அண்ட் சீக் ஆடலாமா? ஓகேம்மா, ஜாலி ஜாலி.
இந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது அம்மா மேல ப்ராமிஸ். அப்பா பாவம்மா. ஏய் சுமாரு, அப்பா நம்மள பார்த்தா அவுட் ஆயிடுவோம்ல.